வணக்கம். கடக ராசி மற்றும் கடக லக்ன அன்பர்களே, சந்திரனை அதிபதியாக கொண்ட மிகவும் மென்மையான அன்பான மனசு கொண்டவங்க நீங்க. தாய்மை குணமும் மற்றவர்கள் மீது அக்கறையும் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். குடும்பத்துக்காக எதையும் தியாகம் செய்யும் குணம் கொண்ட நீங்க யாருக்காவது கஷ்டம்னா உடனே ஓடிப்போய் உதவி செய்வீங்க. ஆனால் உங்களை யாராவது காயப்படுத்திட்டா அதை அவ்வளவு சீக்கிரம் உங்கள் மனசு மறக்காது. மற்றவங்களை ஈஸியாக புரிஞ்சுக்கிற ஒரு அற்புதமான உள்ளுணர்வு உங்களுக்கு எப்பவுமே உண்டு. உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக உங்கள் மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஓடிக்கிட்டு இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு குறிப்பிட்ட உறவு, அது காதலாக இருக்கலாம், அல்லது நட்பு ரீதியான உறவாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரங்களாக கூட இருக்கலாம். அவங்கள பற்றி நினச்சி நீங்கள் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கீங்க. இனி வரக்கூடிய 18 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாட்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த குறிப்பிட்ட உறவை விட்டு விலகி இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அது ஏன், எதனால் விலகி இருக்கணும்? அப்படி விலகி இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான 7 விஷயங்கள் நிச்சயமாக நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இப்போ ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். இந்த பதிவு முழுக்க உங்கள் மனசில் இருக்கிற காயங்களுக்கு ஒரு மருந்தாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. கடக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போதுமே மற்றவங்க மேலே ரொம்ப ஆழமான பாசம் வைக்கிறவங்க. யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட அன்பாக 2 வார்த்தை பேசிட்டாங்கன்னா அவங்களுக்காக எதை வேணாலும் செய்ய தயங்க மாட்டீங்க. ஆனால் அந்த அன்பு உங்களுக்கு திரும்ப கிடைக்குதான்னு கேட்டால் நிறைய நேரங்களில் உங்களுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சும். இப்போது நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் ஒருத்தவங்க உங்களை ரொம்பவே காயப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க வேணும்னே செய்கிறாங்களா, இல்லை சூழ்நிலை காரணமாக அப்படி நடக்கிறாங்களான்னு கூட உங்களுக்கு புரியலை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அவங்களால உங்கள் நிம்மதி மொத்தமாக போயிடுச்சு. ராத்திரி சரியாக தூக்கம் இல்லை, எப்போ பார்த்தாலும் அவங்களை பற்றின சிந்தனை தான். உங்கள் மனசுக்குள்ள 1000 கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்குது. நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் என்ன இப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கிட்டு ரொம்ப வேதனையில் இருக்கீங்க. அதனால தான் நான் உறுதியாக சொல்கிறேன், அந்த உறவை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நில்லுங்க. அவங்களை பற்றின சிந்தனைகளை கொஞ்சம் ஓரமாக வைங்க. கடகராசியின் அதிபதி சந்திரன் அப்படிங்கிறதுனால இயற்கையாகவே உங்கள் மனசு ரொம்ப மென்மையானது. சின்ன விஷயங்கள் கூட உங்களை ரொம்ப ஆழமாக பாதிக்கும். அதனால தான் மற்றவங்க சுலபமாக கடந்து போகிற விஷயங்களை கூட உங்களால் அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியலை. ஆனால் இந்த 18 நாட்கள் அப்படிங்கிறது கிரகங்களோட அமைப்புப்படி உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிற நேரம். நீங்கள் இது நாள் வரைக்கும் அனுபவித்த வழிகளுக்கு எல்லாம் ஒரு தெளிவான முடிவு வரப்போகுது. ஆனால் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை, உங்களை காயப்படுத்துகிற அந்த நபர்கிட்ட இருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் விலகுறது தான். நீங்கள் அவங்களை தேடி போகிறதை உடனே நிறுத்துங்க. அவங்க உங்களை தொடர்பு கொள்வாங்களா, உங்களை தேடி வருவாங்களான்னு காத்துட்டு இருக்காதீங்க. உங்களோட முழு கவனத்தையும் உங்கள் மேலே மட்டும் திருப்ப வேண்டிய நேரம் இது. இப்படி நீங்கள் முழுமையாக விலகி இருக்கும்போது இயற்கையாகவே உங்கள் வாழ்க்கையில் சில ஆச்சரியமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதில் குறிப்பாக ஒரு 7 விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிய வரும். அதில் முதலாவது விஷயம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசுக்குள்ளே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். இத்தனை நாளாக யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் நம்ம கூட கடைசி வரைக்கும் வருவாங்க அப்படிங்கிற எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் ஒரு இருட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி ஒரு தவிப்பை உணர்ந்திருப்பீங்க. ஆனால் இப்போது அந்த நபர்கிட்ட இருந்து நீங்கள் விலகி நிற்கும்போது அவங்களோட உண்மையான குணம் உங்களுக்கு ரொம்ப அப்பட்டமாக தெரிய வரும். அவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்த்து பழகினாங்க, உங்களை எந்த அளவுக்கு அவங்களோட சுயநலத்துக்காக பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கிற முழு உண்மையும் உங்களுக்கு வெளிச்சத்துக்கு வரும். இது உங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் போக போக உங்களுக்கே ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். ஏன்னா பொய்யான ஒருத்தர் கூட தொடர்ந்து பயணம் செய்கிறதை விட தனியாக நிம்மதியாக இருக்கிறதே எவ்வளவோ மேலுன்னு நீங்கள் முழுசாக நம்ப ஆரம்பிப்பீங்க. இந்த தெளிவு தான் உங்கள் வாழ்க்கையோட வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக அமையப்போகுது. இரண்டாவது முக்கியமான விஷயம், உங்கள் உடல் நலத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியும். இத்தனை நாளாக மன உளைச்சலால் சரியாக சாப்பிடாமல், சரியாக தூங்காமல் உங்கள் உடம்பை ரொம்பவே வருத்திக்கிட்டு இருந்திருப்பீங்க.
அவங்க என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு யோசித்து உங்கள் மனசில் இருந்த சக்தி முழுசும் வீணாக போயிருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் விலகி இருக்கும்போது அந்த தேவையில்லாத கவலைகள் எல்லாம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். ராத்திரி படுத்த உடனே ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஒரு நிம்மதியான தூக்கம் வரும். காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு புது உற்சாகம் உங்களை தொத்திக்கும். உங்கள் முகத்தில் ஒரு தேஜஸ் கூடும். இதை நீங்களே கண்கூடா உணர்வீங்க. மனசு எப்போ அமைதியாகுதோ அப்போவே உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக மாற ஆரம்பிச்சிடும். உங்களுக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு பெரிய மரியாதை வரும். நாம் ஏன் இவ்வளவு நாள் இப்படி ஒருத்தருக்காக நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டோம்னு உங்களுக்கு தோணும். இனிமேல் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக அக்கறை எடுத்துக்க ஆரம்பிப்பீங்க. மூன்றாவது விஷயம், உங்களோட தொழில் அல்லது வேலையில் நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு அபாரமான வளர்ச்சியை பார்ப்பீங்க. இத்தனை நாளாக உங்கள் கவனச்சிதறலால் வேலையில் நிறைய தப்பு பண்ணி இருக்கீங்க. இல்லைன்னா உங்களால் உங்கள் முழு திறமையும் காட்ட முடியாமல் போயிருக்கும். பதவி உயர்வோ இல்லைன்னா கைக்கு வர வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்போ கூட நழுவி போயிருக்கும். ஆனால் இப்போ உங்கள் முழு கவனமும் உங்கள் எதிர்காலத்தின் மேலே திரும்பும். உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும். புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும்னு நினச்சிருந்தா அதற்கான சரியான வழிகள் திறக்கும். பணவரவு உங்களை ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு அதிகரிக்கும். ஏன்னா உங்கள் மனசில் இருந்த அந்த எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் விலகி நல்ல எண்ணங்கள் உள்ளே வரும்போது இயற்கையாகவே அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். தேவையில்லாத வீண் செலவுகள் குறைஞ்சு ஒரு பொருளாதார சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. உங்களை வேண்டாம்னு ஒதுக்குனவங்க முன்னாடி நீங்கள் யார் அப்படிங்கிறத உங்கள் வெற்றியின் மூலமாக நிரூபித்து காட்டுவதற்கான ஒரு அற்புதமான நேரம் இது. நான்காவது விஷயம், உங்களோட தன்னம்பிக்கை ரொம்ப பெரிய அளவுக்கு உயரும். கடக ராசிக்காரங்க, நீங்கள் எப்போதுமே ஒருத்தரை சார்ந்து இருக்கணும். அவங்க அன்பு நமக்கு எப்பவும் வேணும்னு நினைக்கிறவங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் எனக்கு நானே போதும், என்னால் தனியாக எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அசுர பலம் உங்களுக்குள்ளே உருவாகும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க கூட உங்ககிட்ட நடக்கிற இந்த பெரிய மாற்றத்தை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. இவ்வளவு நாள் அமைதியாக எதுவும் பெருசாக பேசாமல் இருந்த நீங்களா இதுன்னு ஆச்சரியமாக கேட்பாங்க. அந்த அளவுக்கு தைரியமாக எந்த ஒரு முடிவையும் உங்களால் எடுக்க முடியும். யாராவது உங்களுக்கு கெடுதல் பண்ண நினைச்சா கூட அவங்களை தைரியமாக எதிர்த்து நிற்கிற சக்தி உங்களுக்கு தானாகவே வந்துடும். இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் அந்த தவறான உறவிலிருந்து வெளியே வந்தது தான். அந்த ஒரு தப்பான நபர் உங்கள் மொத்த நிம்மதியையும் திருடிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இப்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். இனிமேல் யாருக்காகவும் உங்களை நீங்கள் தாழ்த்திக்க மாட்டீங்க. ஐந்தாவது ஒரு மிக முக்கியமான விஷயம் உங்களுக்கு நடக்கும். இவ்வளவு காலமாக நீங்கள் ஒருத்தர் மேலே மட்டுமே உங்கள் மொத்த உலகத்தையும் சுருக்கி வச்சுருந்தீங்க. அவங்க தான் எல்லாம், அவங்க இல்லாமல் நாங்கள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு உங்களுக்காக உண்மையான பாசம் காட்ட காத்துக்கிட்டு இருந்த நல்ல மனிதர்களை நீங்கள் கவனிக்காமையே விட்டுருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் அந்த தவறான உறவை விட்டு தள்ளி வரும்போது உங்கள் மேலே நிஜமான அக்கறை வச்சிருக்கிறவங்க யார் யாருன்னு ரொம்ப சுலபமாக உங்களால் அடையாளம் காண முடியும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோ அல்லது உண்மையாகவே உங்கள் நல்லது மட்டுமே நினைக்கிற ஒரு சில நண்பர்களோ உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக வந்து நிற்பாங்க. இத்தனை நாளாக இவ்வளவு நல்ல உறவுகளை நாம் எப்படி கோட்டை விட்டோம்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் கஷ்டத்தை புரிஞ்சிக்கிட்டு தோள் கொடுக்கிற அந்த உண்மையான மனிதர்களை நீங்கள் இனிமேல் ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிப்பீங்க. இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆறுதலாகவும் பலமாகவும் மாறும். ஆறாவது விஷயம், உங்களுக்குள்ள மறைந்து கிடக்கிற திறமைகளை நீங்களே கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க. இதுவரைக்கும் மற்றவங்களை திருப்திப்படுத்துவதற்காகவே உங்கள் நேரத்தையும் காலத்தையும் செலவழித்து உங்களுடைய சொந்த ஆசைகளை எல்லாம் நீங்கள் குழி தோண்டி புதைச்சிருக்கீங்க. எனக்குன்னு என்ன ஆசை இருக்குது, என் சந்தோஷம் எதில் இருக்குன்னு கூட யோசிக்காமல் ஓடிக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஆனால் இந்த தனிமை உங்களுக்கு ஒரு பெரிய வரமாக மாறப்போகுது. ரொம்ப வருஷமாக நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்ச ஒரு கலையோ அல்லது செய்யணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தையோ இப்போது முழு ஈடுபாட்டோடு செய்ய ஆரம்பிப்பீங்க. அந்த விஷயத்தில் நீங்கள் காட்ட போகிற ஈடுபாடு உங்களை வேற ஒரு உயரத்துக்கு கொண்டு போகும். நீங்கள் யார், உங்களுக்கான உண்மையான மதிப்பு என்ன அப்படிங்கிறத உலகத்துக்கு எடுத்து காட்டுற ஒரு அருமையான வாய்ப்பாக இது அமையும். உங்களை
அலட்சியப்படுத்தினவங்க எல்லாம் உங்களை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு ஒரு பெரிய ஆளுமையாக நீங்கள் உருவெடுக்க போகிறீங்க. இதுவரைக்கும் உங்களுக்குள்ளே இருந்த ஒரு பயம் தயக்கம் எல்லாமே உடைஞ்சு சுக்குநூறாக போயிடும். ஆன்மீக ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு கிடைக்கப் போகுது. எப்படியாவது அந்த குறிப்பிட்ட உறவு நமக்கு கிடைக்கணும்னு இவ்வளவு நாளாக கோவிலாக ஏறி இறங்கி வேண்டிக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஆனால் இப்போது கடவுள் ஏன் உங்களை அந்த நபர்கிட்ட இருந்து பிரித்து வச்சார் அப்படிங்கிற உண்மையான காரணம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நமக்கு எது தேவையோ அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். நமக்கு எது தேவையில்லையோ அது எவ்வளவு போராடினாலும் நமக்கு நிலைக்காது அப்படிங்கிற ஒரு பக்குவம் உங்கள் மனசில் ஆழமாக பதிய ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் கடவுள்கிட்ட எனக்கானதை சரியாக கொடுப்பார் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட உங்கள் வாழ்க்கை பயணத்தை ரொம்ப நிம்மதியாக தொடர ஆரம்பிப்பீங்க. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் இனிமேல் கண்ணீர் சிந்த மாட்டீங்க. உங்கள் மனசு ரொம்ப லேசாகி ஒரு சிறகு முளைச்ச பறவை மாதிரி ரொம்ப சுதந்திரமாக பறக்க ஆரம்பிப்பீங்க. இந்த மாற்றம் உங்களை சுற்றி ஒரு மிகப்பெரிய நேர்மறையான அதிர்வலையை உருவாக்கும். 7வது மற்றும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. இத்தனை நாளாக யாரை நினச்சி நீங்கள் உருகிட்டு இருந்தீங்களோ, யார் உங்களை தூக்கி எறிஞ்சாங்களோ அவங்களுக்கே உங்கள் அருமை புரிய ஆரம்பிக்கிற நேரம் இது. நீங்கள் அவங்களை விட்டு முழுசாக விலகி உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிக்கும்போது உங்களை சுற்றி இயற்கையாகவே ஒரு பெரிய காந்த சக்தி உருவாகும். நீங்கள் எப்போ அவங்களை தேடி போகிறத முழுசாக நிறுத்துறீங்களோ அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி எழும்பும். நம்ம பின்னாடியே வந்துட்டு இருந்தவங்க இப்போது எப்படி இவ்வளவு சந்தோஷமாக நம்மளை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருக்காங்கன்னு அவங்க ரொம்பவே குழம்பி போய் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த நேரம் பார்த்து நீங்கள் அவங்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் மனசு அந்த வழிகளில் இருந்து முழுசாக வெளியே வந்து ரொம்ப தெளிவான ஒரு நிலைக்கு மாறி இருக்கும். அவங்க திரும்பி வந்தாலும் சரி வரலைன்னாலும் சரி, அதை பற்றி எனக்கு இனிமேல் எந்த கவலையும் கிடையாது அப்படிங்கிற ஒரு அசாத்தியமான பக்குவம் உங்களுக்குள்ள ரொம்ப ஆழமாக வந்துடும். உண்மையாக சொல்லணும்னா ஒருத்தரை இழந்துடுவோமோ அப்படிங்கிற பயம்தான் கடக ராசிக்காரங்களை இவ்வளவு நாள் ரொம்பவே பாடாப்படுத்துச்சு. அவங்க நம்மளை விட்டு போயிட்டா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும், நம்மளால் எப்படி தனியாக இருக்க முடியும்னு நினச்சி தான் நீங்கள் அவங்க பண்ண அத்தனை அவமானங்களையும் சகிச்சுட்டு இருந்தீங்க. ஆனால் இந்த 7வது மாற்றமாக உங்கள் மனசில் இருந்து அந்த இழக்கும் பயம் மொத்தமாக காணாமல் போயிடும். யாராவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும்னு நினைச்சா அவங்களா விருப்பப்பட்டு இருக்கட்டும். ஆனால் இனிமேல் யாருக்காகவும் என் சுயமரியாதையை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வைராக்கியம் உங்களுக்குள்ள பிறக்கும். உங்களை நீங்களே புதுசாக செதுக்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் குணத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய முதிர்ச்சி தெரியும். சின்ன விஷயத்துக்கு எல்லாம் எமோஷனல் ஆகி அழுதுட்டு இருந்த நீங்கள் இப்போ எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் ரொம்ப தைரியமாக எதிர்கொள்ள நிற்பீங்க. உங்கள் கண்ணில் ஒரு புது வெளிச்சம் தெரியும். அதை பார்த்து உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் கண்டிப்பாக பிரமிச்சு போவாங்க. இந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்கும்போது பிரபஞ்சம் உங்களுக்கான சரியான மனிதர்களையும் சரியான வாய்ப்புகளையும் உங்களை தேடியே வர வைக்கும். எவ்வளவு நாள் தப்பான ஒருத்தர் பின்னாடி ஓடி உங்கள் சக்தியை நீங்கள் வீணாக்குனதுனால சரியான விஷயங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியாமையே மறைஞ்சிருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த மாயத்திரையை விலக்கிட்டு நீங்கள் வெளியே வரும்போது உங்களை உண்மையாக மதிக்கிற உங்கள் அன்புக்கு தகுதியான புது மனிதர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர ஆரம்பிப்பாங்க. அது ஒரு நல்ல நட்பாகவோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற வேறு ஒரு நல்ல உறவாகவோ கூட இருக்கலாம். ஆனால் அவங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்கு உண்மையான அன்பை மட்டுமே கொடுப்பாங்க. நீங்கள் இவ்வளவு நாள் வெளியில் தேடி அலைஞ்ச அந்த நிஜமான பாசம் உங்களுக்கு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக கிடைக்கும். உங்களை ஒருத்தர் அரவணைச்சு உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் உட்கார்ந்து காது கொடுத்து கேட்கும்போது இத்தனை நாளாக தேவையில்லாத இடத்துல போய் நம்ம அன்பை கொடுத்து எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணி இருக்கோம்னு நீங்களே உங்களை பார்த்து சிரிச்சுப்பீங்க. அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகாகவும் ஆழமாகவும் மாறப்போகுது. இந்த 7 விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது கூட உங்கள் மனசுக்குள்ள அப்பப்போ சில தடுமாற்றங்கள் வராமல் இருக்காது. திடீர்னு ஒரு சில நேரத்திலே அவங்க ஞாபகம் ரொம்ப அதிகமாக வரலாம். சரி, ஒரு வாட்டி அவங்க கிட்ட பேசி பார்த்துடலாமா, என் மேலே தப்பு இல்லைன்னு புரிய வச்சிடலாமான்னு
உங்கள் மனசு உங்களை ரொம்பவே எச்சரிக்கும். ஏன்னா நீங்கள் பழசு எதையும் அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டீங்க. அவங்க கூட சந்தோஷமாக இருந்த அந்த சில நல்ல தருணங்களை மட்டும் உங்கள் மூளை திரும்ப திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். ஆனால் அந்த மாதிரி நேரங்களில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதோ ஒரு மாய மாதிரி நீங்கள் மறுபடியும் அவங்களை தேடி போனீங்கன்னா திரும்பவும் அதே அவமானம், அதே வழிதான் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறத உங்கள் மனசுக்கு நீங்கள் ஆழமாக சொல்லி கொடுக்கணும். ஒரு விஷயம் உங்களுக்கு வலியை மட்டும்தான் கொடுக்குதுன்னு தெரிஞ்ச பிறகும் திரும்பவும் நெருப்பில் கை வைக்கிற மாதிரி அதே தப்பை நீங்கள் மறுபடியும் செய்யவே கூடாது. உங்கள் உணர்ச்சிகளை நீங்கள் எப்படி கட்டுப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்கள் மொத்த வெற்றியும் அடங்கியிருக்கு. உங்களை காயப்படுத்தின அந்த நபரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்து விலக்கி வைக்கலை. உங்களை சுற்றி இருந்த ஒரு மிகப்பெரிய கெட்ட அதிர்வலையை உங்களை விட்டு தூக்கி எறிஞ்சிருக்கீங்க. சில பேர் இருப்பாங்க, அவங்க நம்ம கூட இருக்கும்போது நம்மளோட மொத்த சக்தியையும் உறிஞ்சிடுவாங்க. நாம் எவ்வளவு நல்லா பேசினாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிச்சு நம்மளை எப்பவும் ஒரு குற்றவாளி மாதிரியே உணர வைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட இருந்து தான் நீங்கள் இப்போ தப்பிச்சு வந்திருக்கீங்க. அதனால் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த நிம்மதியை நீங்கள் ரொம்ப கவனமாக பாதுகாக்கணும். யாரோ ஒருத்தருடைய விருப்பத்துக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் இனிமேல் நீங்கள் தலையாட்ட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை நீங்களே ஒரு கண்ணாடியில் பாருங்கள். இத்தனை நாளாக எவ்வளவு சோர்வா, எவ்வளவு வாடிப்போய் இருந்த உங்கள் முகம் இப்போ எவ்வளவு பிரகாசமாக மாறி இருக்குன்னு உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும். இந்த மாற்றத்தை எந்த காரணத்துக்காகவும் நீங்கள் இனிமேல் இழக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கற்றுப்பீங்க. அதாவது மற்றவங்களை சார்ந்திருக்காம உங்கள் சந்தோஷத்தை நீங்களே எப்படி உருவாக்குறது அப்படிங்கிற வித்தை உங்களுக்கு கைவர ஆரம்பிக்கும். முன்னாடியெல்லாம் யாராவது உங்களை பாராட்டினாதான், இல்லை உங்களை சுற்றி 4 பேர் இருந்தாதான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். தனியாக இருந்தாலே ஒரு பெரிய பயம் உங்களை தொத்திக்கும். ஆனால் இப்போது அந்த தனிமையே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாக மாறிடும். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்குறது, பிடிச்ச இடத்துக்கு தனியாக போயிட்டு வர்றது, உங்களுக்கு நீங்களே நேரம் ஒதுக்கி உங்கள் ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுன்னு உங்கள் வாழ்க்கை ரொம்பவே சுவாரஸ்யமாக மாறப்போகுது. நீங்கள் உங்கள் கூடவே ஒரு நல்ல நண்பனாக மாற ஆரம்பிப்பீங்க. இந்த உலகத்தில் நம்மளை நாம் நேசிக்கிறதை விட வேறு ஒரு பெரிய அன்பு இருந்துட முடியாது அப்படிங்கிற ஆழமான உண்மையை நீங்கள் முழுசாக உணர்கிற நேரம் இது. இந்த புரிதல் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி, அதை நினைச்சு நீங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விட மாட்டீங்க. இப்போது நீங்கள் கற்றுக்கிட்ட இன்னொரு மிகப்பெரிய பாடம் யாருக்கு எவ்வளவு தூரம் இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். முன்னாடியெல்லாம் யாராவது உங்ககிட்ட வந்து 2 நிமிஷம் கஷ்டம்னு பேசிட்டா போதுமா, உடனே உங்கள் வேலையெல்லாம் தூக்கி போட்டு அவங்களுக்காக ஓடி போய் நிற்பீங்க. அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு அவங்க பிரச்சனைகளை நீங்கள் தலையில் தூக்கி போட்டுட்டு ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. ஆனால் இப்போது அப்படி இல்லை. யார் உண்மையாலே கஷ்டத்தில் வராங்க, யார் நம்மளை சும்மா பயன்படுத்திக்க வராங்க அப்படிங்கிறத அவங்க முகத்தை பார்த்த உடனே உங்களால் ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்க முடியும். உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய வடிகட்டி உருவான மாதிரி தேவையில்லாத எந்த ஒரு மனுஷங்களையும் நீங்கள் உங்கள் பக்கத்தில் கூட நெருங்க விட மாட்டீங்க. உங்களோட இந்த மாற்றம் உங்களை சுற்றி இருக்கிற பல பேருக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும். சில பேருக்கு உங்கள் மேலே ஒரு சின்ன பயத்தை கூட உருவாக்கும். இந்த நேரத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவங்க, குறிப்பாக உங்களுக்கும் அந்த நபருக்கும் பொதுவாக தெரிஞ்ச சொந்தக்காரங்களோ இல்லை நண்பர்களோ உங்களை பற்றி சில தப்பான விஷயங்களை கூட பேசலாம். நீங்கள் தான் ரொம்ப மாறிட்டீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட இரக்கமே இல்லை, நீங்கள் தான் அவங்களை புரிஞ்சுக்காமல் விட்டு விலகி வந்துட்டீங்க அப்படின்னு உங்கள் மேலே எல்லா பழியையும் தூக்கி போடுவாங்க. முன்னாடியாக இருந்தால் இந்த மாதிரி பேச்சுகளை கேட்டுட்டு நீங்கள் ரொம்பவே துடிச்சு போயிருப்பீங்க. அவங்க கிட்ட போய் நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு நிரூபிக்க ரொம்பவே போராடி இருப்பீங்க. ஆனால் இப்போ உங்ககிட்ட அந்த பதற்றமே இருக்காது. யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது, என் மனசாட்சிக்க நான் தப்பு பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத தைரியம் உங்களுக்கு வந்துடும். அவங்க பேசுகிற பேச்சுகளுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கிறதே அவங்களுக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய பதிலடியாக மாறும். உண்மையாக சொல்லணும்னா உங்கள் வாழ்க்கையில் நடந்த இந்த கசப்பான அனுபவத்தை
நீங்கள் ஒரு கர்ம வினைன்னு கூட எடுத்துக்கலாம். அந்த குறிப்பிட்ட நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்ததுக்கான காரணமே உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கத்தான். பாசம்ங்கிற பேரில் நீங்கள் எவ்வளவு பலவீனமாக இருந்தீங்க, உங்களை நீங்களே எவ்வளவு தூரம் காயப்படுத்திக்கிட்டீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகவே இயற்கை செஞ்ச ஒரு பெரிய ஏற்பாடு தான் இந்த பிரிவு. இப்போ அந்த பாடத்தை நீங்கள் முழுமையாக கற்றுக்கிட்டீங்க. இனிமேல் உங்களை யாராலையும் அவ்வளவு சுலபமாக ஏமாற்றவோ இல்லை காயப்படுத்தவோ முடியாது. ஏன்னா உங்கள் மனசு இப்போ ஒரு இரும்பு கோட்டை மாதிரி ரொம்ப ரொம்ப பலமாக மாறிடுச்சு. இவ்வளவு நாள் உங்கள் கண்ணை கட்டி இருந்த அந்த பெரிய பாசக்கயிறு இப்போ மொத்தமாக அருந்து விழுந்துருச்சு. இனிமேல் உங்கள் பார்வை ரொம்ப கூர்மையாக இருக்கும். எதையும் ரொம்ப தெளிவாக யோசித்து தான் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்பீங்க. கடக ராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே ஒரு பெரிய சக்தி இருக்குது. அதுதான் உங்களோட உள்ளுணர்வு. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்கள் மனசுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கும். ஆனால் இத்தனை நாளாக அந்த நபர் மேலே நீங்கள் வச்சுருந்த அந்த குருட்டுத்தனமான பாசத்தினால் உங்கள் மனசு சொன்னதை நீங்கள் காது கொடுத்தே கேட்கலை. உங்கள் உள்ளுணர்வு அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு பலமுறை உங்களுக்கு சுட்டி காட்டினப்போ கூட நீங்கள் அதையெல்லாம் நம்ப மறுத்துட்டீங்க. அவங்களுக்காக நீங்களே பல காரணங்களை உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு உண்மையை ஏற்றுக்க பயந்துக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. உங்கள் உள்ளுணர்வு சொல்கிறத நீங்கள் முழுசாக நம்ப ஆரம்பிப்பீங்க. ஒருத்தரை பார்த்த உடனே அவங்க எந்த நோக்கத்துக்காக உங்கள் கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிறத அவங்க கண்ணை பார்த்து உங்களால் ரொம்ப துல்லியமாக எடை போட முடியும். இந்த சக்தி இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்காமல் உங்களை ரொம்ப பத்திரமாக காப்பாற்றும். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற இன்னொரு அழகான விஷயம் என்னென்னா, ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களில் கூட நீங்கள் பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. இவ்வளவு காலமாக உங்கள் மனசுக்குள்ளே இருந்த அந்த பெரிய பாரம் இறங்குனதுனால உங்களை சுற்றி நடக்கிற அழகான விஷயங்களை நீங்கள் ரசிக்க தொடங்குவீங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் உங்கள் கவனம் எப்பவும் அவங்களை பற்றின சிந்தனையிலேயே சுற்றிட்டு இருந்ததால் நீங்கள் எதையுமே முழுசாக ரசிச்சிருக்க மாட்டீங்க. குடும்பத்தில் கூட உட்கார்ந்து சிரித்து பேசும்போது கூட உங்கள் மனசு எங்கேயோ ஒரு இடத்துல தவிச்சிக்கிட்டு இருந்திருக்கும். ஆனால் இப்போது நீங்கள் முழுமையாக வாழ ஆரம்பிப்பீங்க. இந்த நிமிஷம் நமக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை அப்படியே மனசார அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு வந்துடும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் சிரிப்பில் ஒரு உண்மையான சந்தோஷம் பிரதிபலிக்கும். அதை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக நீங்கள் சில புது எல்லைகளை உருவாக்கிக்க போகிறீங்க. இனிமேல் என்னுடைய நிம்மதியை கெடுக்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயத்திலையும் நான் தலையிட மாட்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே ரொம்ப உறுதியாக சொல்லிக்க போகிறீங்க. யாராவது உங்ககிட்ட வந்து தேவையில்லாத குழப்பங்களை உருவாக்கினாங்களோ இல்லை தப்பாக பேசினாங்களோ அவங்களை எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அந்த இடத்துலையே தடுத்து நிறுத்துவீங்க. முன்னாடி மாதிரி மற்றவங்களுக்காக உங்கள் நிம்மதியை நீங்கள் தியாகம் பண்ணவே மாட்டீங்க. என் சந்தோஷம், என் வாழ்க்கை, என் குடும்பம் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக உணர ஆரம்பிப்பீங்க. அந்த வட்டத்துக்குள்ளே யார் வரணும், யார் வரக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தான் தீர்மானம் பண்ணுவீங்க. ஒருத்தர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரணும்னா அவங்க உங்கள் அன்புக்கு உண்மையாகவே தகுதியானவங்களான்னு பலமுறை யோசித்து தான் அவங்களுக்கு அந்த இடத்தை கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு உங்ககிட்ட ஒரு பெரிய கம்பீரம் வந்திருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப ஆழமாக கற்றுக்க போகிற இன்னொரு விஷயம் என்னென்னா, அமைதியாக இருக்கிறதுக்கான சக்தி எவ்வளவு பெருசு அப்படிங்கிறது தான். முன்னாடி எல்லாம் யாராவது உங்களை பற்றி தப்பாக பேசினாங்களோ அல்லது உங்களை குறை சொன்னாங்களோ உடனே கோபப்பட்டு அவங்க கிட்ட சண்டைக்கு போயிருப்பீங்க. அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு ரொம்ப நேரமாக வாதம் பண்ணி உங்கள் தொண்டை தண்ணீர் வற்றினது தான் மிச்சமாக இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் அந்த மாதிரி வீண் விவாதங்களில் நீங்கள் ஈடுபடவே மாட்டீங்க. உங்கள் அமைதி தான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனையாக மாறப்போகுது. அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், என்னை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் உங்களுக்குள்ளே வந்திருக்கும். நீங்கள் அமைதியாக உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கும்போது உங்களை சீண்டி பார்க்க நினைச்சவங்களுக்கே அது பெரிய விரக்தியை கொடுக்கும். அவங்க உங்களை என்ன செஞ்சாலும் நீங்கள் எந்த சலனமும் இல்லாமல் இருப்பதை பார்த்து அவங்களே தோற்று போய் பின்வாங்குவாங்க.
உங்கள் வெளித்தோற்றத்திலையும் இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய மாறுதல் தெரிய ஆரம்பிக்கும். மனசில் எந்த ஒரு பாரமும் கவலையும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நிம்மதியாக இருக்கும்போது அது தானாகவே உங்கள் முகத்தில் ஒரு தனி கலையை உருவாக்கும். இத்தனை நாளாக உங்களை நீங்களே கவனிக்காமல், கண்ணாடி கூட சரியாக பார்க்காம உங்கள் உடம்பையும் அழகையும் ரொம்பவே அலட்சியப்படுத்தி இருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களை நீங்களே ரொம்ப அழகாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. கூட்டத்தில் 4 பேர் நடுவில் நம்மளும் கம்பீரமாக நிற்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள ரொம்ப அதிகமாக வரும். உங்களை பார்க்குறவங்க கூட என்ன இவங்க திடீர்னு இவ்வளவு தெளிவாகவும் அழகாகவும் மாறிட்டாங்கன்னு ஆச்சரியப்படுவாங்க. நீங்கள் உங்கள் மேலே பார்க்குற இந்த அக்கறை உங்களோட தன்னம்பிக்கையை இன்னும் பல மடங்கு உயர்த்தி காட்டும். உங்களை வேண்டாம்னு ஒதுக்குனவங்க முன்னாடி நீங்கள் ரொம்ப தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கான ஒரு அருமையான காலகட்டமாக இது அமையும். நீங்கள் எவ்வளவு நாளாக ஒரு தப்பான வலையில் சிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறது இப்போது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். எப்போ பார்த்தாலும் அவங்களுக்காக அழுவுறது, அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவங்களே வந்து பேசுவாங்கன்னு நம்புறது, மறுபடியும் ஏமாறுறதுன்னு ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ அந்த சங்கிலியை நீங்கள் முழுசாக உடைச்சி எரிஞ்சிட்டீங்க. இந்த விடுதலை உங்களுக்கு ஒரு புதுப்பிறவி எடுத்தார் போன்ற உணர்வை கொடுக்கும். காலையில் கண் விழிக்கும் போது இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன புதுசாக சாதிக்கலாம், நம்ம குடும்பத்தை எப்படி அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் மட்டும்தான் உங்கள் மனசில் ஓடும். உங்களோட சிந்தனை செயல் எல்லாமே உங்களோட வளர்ச்சியை நோக்கியே இருக்கும். இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த விலை ரொம்ப அதிகம். ஆனால் அதுக்கு பலனாக இப்போ நீங்கள் அடைந்திருக்கிற இந்த மனமுதிர்ச்சி யாராலையும் திருட முடியாத ஒரு பெரிய பொக்கிஷம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் இப்போ ரொம்ப தெளிவாக கவனிக்கலாம். அந்த நபர் உங்களை விட்டு விலகி போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தலைக்கணம் இருந்திருக்கும். நம்ம எப்படியும் இவங்களை விட்டுட்டு போனால் இவங்க நம்ம பின்னாடியே அழுதுகிட்டு ஓடி வருவாங்க, நம்ம காலில் விழுதுகிட்டு ஓடி வருவாங்க, நம்ம காலில் விழுந்து நப்பாசையில் தான் அவங்க உங்களை உதாசீனப்படுத்தினாங்க. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு அந்த வாய்ப்பையே கொடுக்கல. நீங்கள் உங்கள் பாட்டுக்கும் உங்கள் வழியில் ரொம்ப அமைதியாக போக ஆரம்பித்ததை பார்த்த உடனே அவங்களோட மொத்த கணிப்பும் தவிடுபொடியாகிடும். என்னடா இது, நம்மளை இவ்வளவு தூரம் தேடிட்டு இருந்தவங்க இப்போ நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு பெரிய பதற்றம் அவங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அவங்க செஞ்ச தப்பு அவங்களையே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உறுத்த ஆரம்பிக்கும். உங்களை ஏமாத்தின அந்த குற்ற உணர்ச்சி அவங்களை நிம்மதியாக தூங்க விடாது. ஆனால் இதையெல்லாம் பார்க்கறதுக்கு நீங்கள் அவங்க பக்கத்தில் இருக்கவே மாட்டீங்க. பொருளாதார ரீதியாக இந்த நேரம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையப்போகுது. இவ்வளவு காலமாக உங்கள் மனசில் ஒரு நிம்மதி இல்லாத காரணத்தினால உங்களால் எந்த ஒரு வேலையிலையும் முழு கவனத்தை செலுத்த முடியலை. கையில் எவ்வளவு பணம் வந்தாலும் அது தண்ணி மாதிரி செலவாகிட்டு தான் இருந்துச்சு. உங்கள் உழைப்புக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்காம நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டீங்க. ஆனால் இப்போ உங்கள் மொத்த கவனமும் உங்கள் எதிர்காலத்தின் மேலே மட்டும்தான் இருக்குது. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சரியாக இருக்க போகுது. உங்களுக்காக புதிய வருமான வழிகள் தானாகவே திறக்கும். முன்னாடி எல்லாம் யாரையாவது நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்து போயிருப்பீங்க. ஆனால் இனிமேல் ஒரு பைசா செலவு பண்ணுறதா இருந்தாலும் அது உண்மையாகவே தேவையான 1000 தடவை யோசித்து தான் செய்வீங்க. உங்களுடைய இந்த விழிப்புணர்வு உங்கள் கையில் பெரிய அளவில் காசை சேர்க்க போகுது. உங்களுடைய இந்த திடீர் வளர்ச்சி உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையுமே ஆச்சரியத்தில் வாய்ப்பிழக்க வைக்கும். அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட உங்ககிட்ட ரொம்ப நெருங்கி வர ஆரம்பிப்பாங்க. எத்தனை நாளாக ஏதோ ஒரு உலகத்தில் மிதந்துட்டு இருந்த நீங்கள் இப்போது உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் நேரத்தை செலவழிக்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் அம்மா அப்பா அல்லது உடன் பிறந்தவங்க உங்களுக்காக எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க, உங்களை எவ்வளவு நேசிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் இப்போ ரொம்ப ஆழமாக உணர்வீங்க. அவங்க கூட உட்கார்ந்து மனம் விட்டு பேசும்போது எவ்வளவு நாள் இப்படி ஒரு உண்மையான பாசத்தை விட்டுட்டு யாரோ ஒருத்தர் பின்னாடி நாம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்னு நீங்களே உங்களை பார்த்து ரொம்பவே வருத்தப்படுவீங்க. ஆனால் அந்த வருத்தம் ரொம்ப நேரம் உங்கள் மனசில் நிலைக்காது. ஏன்னா உங்கள் குடும்பம் உங்களை ரொம்ப அன்பாக அரவணைச்சிப்பாங்க. அவங்களோட சந்தோஷத்துக்காக இனிமேல் உங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அது அத்தனையும் நீங்கள் ரொம்ப முழு ஈடுபாட்டோடு செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்கள் வீட்டில் ரொம்ப நாள் கழித்து ஒரு உண்மையான நிம்மதியும்
சிரிப்பு சத்தமும் கேட்க ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் யாராவது புதுசாக அன்பாக பேசிட்டு வந்தால் கூட நீங்கள் அவங்களை உடனே நம்பிட மாட்டீங்க. கடக ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே இருக்கிற அந்த ஒரு பெரிய பலவீனம் என்னென்னா, 2 வார்த்தை யாராவது நல்லா பேசிட்டா உடனே அவங்கள உசுராக நினச்சிப்பாங்க. இப்போது நீங்கள் அந்த தப்பை செய்யவே மாட்டீங்க. உங்கள் மனசு ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கும். அவங்க உண்மையாகவே பாசத்தில் வராங்களா இல்லை வேறு ஏதாவது சுயநலத்துக்காக வராங்களான்னு உங்களால் அவங்க நடவடிக்கைகளை பார்த்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஒருத்தரை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களை பலமுறை நீங்கள் சோதித்து பார்ப்பீங்க. நீங்கள் போடுற அந்த கடுமையான தேர்வுகளை எல்லாம் தாண்டி வர்றவங்க மட்டும்தான் இனிமேல் உங்கள் கூட இருக்க முடியும். அந்த அளவுக்கு உங்களை நீங்களே ரொம்ப பாதுகாப்பான ஒரு வளையத்துக்குள்ளே வச்சுப்பீங்க. உங்களுடைய தெளிவான அணுகுமுறை உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் எந்த ஒரு கசப்பான அனுபவமும் வராமல் உங்களை ஒரு கவசம் மாதிரி காப்பாற்றும். இப்போது உங்கள் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக காயங்களில் இருந்து குணமடைய ஆரம்பிக்கும் போது சில நேரங்களில் பழைய ஞாபகங்கள் கனவுகள் வழியாக உங்களை தொந்தரவு பண்ணலாம். தூக்கத்தில் திடீர்னு முழிச்சிருப்பீங்க. இது ரொம்ப சாதாரணமான விஷயம்தான். பழைய நினைவுகளை அழிக்கிறதுக்கு உங்கள் மூளை எடுத்துக்கிற ஒரு முயற்சி தான் இது. அதனால் இதை நினைச்சு நீங்கள் பயப்படவோ இல்லை மறுபடியும் அந்த நபர் மேலே பாசம் வந்துருச்சோன்னு குழம்பவோ தேவையில்லை. அந்த மாதிரி நேரங்களில் எந்திரிச்சு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு நிம்மதியாக தூங்குங்க. பகல் நேரங்களில் உங்களை எவ்வளவு சுறுசுறுப்பாக வச்சுக்க முடியுமோ அவ்வளவு சுறுசுறுப்பாக வச்சுக்கோங்க. உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு வேலைகளில் மூழ்கடிச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பழைய நினைவுகள் எல்லாம் காற்றுல காணாமல் போயிடும். இப்போது நீங்கள் உங்கள் பழக்க வழக்கங்களில் கூட சில நல்ல மாற்றங்களை கொண்டு வருவீங்க. முன்னாடி எல்லாம் அவங்க வாங்கி கொடுத்த எந்த ஒரு சின்ன பொருளையோ இல்லை அவங்களோட படங்களையோ பார்த்துட்டே ரொம்ப நேரம் அழுதுட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப உறுதியாக முடிவெடுப்பீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க எங்கே போகிறாங்கன்னு அவங்களை பற்றி தெரிஞ்சுக்க துடிக்கிற அந்த பழக்கத்தை நீங்கள் மொத்தமாக விட்டுடுவீங்க. அவங்க ஞாபகத்தை தூண்டுற எந்த ஒரு பொருளையும் உங்கள் பக்கத்தில் வச்சுக்க மாட்டீங்க. அதையெல்லாம் உங்கள் பார்வையிலிருந்து அப்புறப்படுத்திட்டு உங்கள் இடத்தையே ரொம்ப சுத்தமாக ஒரு புது வெளிச்சத்தோடு மாற்றி அமைப்பீங்க. இந்த சின்ன சின்ன செயல்கள் கூட உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய விடுதலை உணர்வை கொடுக்கும். நீங்கள் பழசை விட்டுட்டு எவ்வளவு தூரம் முன்னாடி வந்துட்டீங்க அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய சாட்சியாக அமையும். உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள் வட்டத்தில் நீங்கள் ஒரு பெரிய ஆச்சரியமாக மாறப்போகிறீங்க. எவ்வளவு நாள் உங்கள் கஷ்டத்தை பார்த்து ரொம்பவே பரிதாபப்பட்ட உங்கள் நண்பர்கள் இப்போது உங்கள் முகத்தில் இருக்கிற இந்த தெளிவை பார்த்து ரொம்பவே வியந்து போவாங்க. எப்படி இவ்வளவு சீக்கிரம் அந்த கஷ்டத்தில் இருந்து வெளியே வந்த, எனக்கும் அந்த வழியை சொல்லுன்னு உங்ககிட்டயே ஆலோசனை கேட்க ஆரம்பிப்பாங்க. நேற்று வரைக்கும் ஒருத்தருக்காக அழுதுட்டு இருந்த நீங்கள் இன்றைக்கி பல பேருக்கு ஒரு பெரிய முன்மாதிரியாக மாறப்போகிறீங்க. உங்களோட இந்த மனமாற்றம் சாதாரணமான ஒன்று கிடையாது. எவ்வளவு பெரிய அடி விழுந்தாலும் ஒரு கடக ராசிக்காரர் நினைச்சா நெருப்பில் இருந்து மீண்டு வர மாதிரி எப்படி சிலிர்த்துக்கிட்டு எழ முடியும் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் வாழ்க்கை மூலமாக எல்லாருக்கும் நிரூபித்து காட்டுவீங்க. உங்கள் வார்த்தைகளில் ஒரு பெரிய முதிர்ச்சியும் ஒரு ஆழமான அர்த்தமும் இனிமேல் வெளிப்படும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் இன்னொரு உண்மையை ரொம்ப ஆழமாக புரிஞ்சுப்பீங்க. யாரை நம்ம வாழ்க்கையில் இருந்து தூக்கி எறியணும்னு நினைக்கிறோமோ அவங்களை பற்றி கோபமாக பேசுகிறது கூட அவங்களுக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவம் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு உரைக்கும். அதனால் அவங்களை பற்றி தப்பாக பேசுகிறதையோ இல்லை அவங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிறதையோ நீங்கள் முழுசாக விட்டுடுவீங்க. எனக்கு என் வாழ்க்கை முக்கியம், என் நேரம் ரொம்ப ரொம்ப மதிப்பு வாய்ந்தது, அதை இப்படிப்பட்ட ஆட்களுக்காக செலவழிக்க நான் தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு உச்சக்கட்ட தெளிவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. உங்களை காயப்படுத்தினவங்களை மன்னித்து மறந்துட்டு உங்களுக்கான பாதையில் நீங்கள் ரொம்ப வேகமாக நடக்க ஆரம்பிப்பீங்க. இந்த மன்னிப்பு அவங்களுக்காக இல்லை, உங்கள் மன அமைதிக்காக அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப நல்லாவே உணர்ந்து செயல்படுவீங்க. இந்த ஒரு குணம் உங்களை இன்னும் பல மடங்கு உயர்ந்த மனுஷனாக எல்லார் முன்னாடியும் எடுத்து காட்டும். இப்போது உங்கள் மனசுக்குள்ள இன்னொரு சின்ன போராட்டம் வரலாம்.
ஒருவேளை நாம் கடைசி வரைக்கும் தனியாகவே இருந்துடுவோமோ, நமக்குன்னு உண்மையான அன்பு கிடைக்காமையே போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அப்பப்போ எட்டி பார்க்கும். ஆனால் நான் உறுதியாக சொல்கிறேன், அந்த பயத்துக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. இத்தனை நாளாக ஒரு தவறான மனுஷர் பின்னாடி நீங்கள் ஓடிட்டு இருந்தப்போ கிடைக்காத நிம்மதி இப்போது இந்த தனிமையில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? அதுவே ஒரு பெரிய விஷயம்தானே. ஒருத்தர் கூட இருந்து தினமும் நரகத்தை அனுபவிக்கிறதை விட தனியாக இருந்து ஒரு சொர்க்கத்தை உருவாக்குறது எவ்வளவோ மேலுன்னு உங்களுக்கே கொஞ்ச நாளில் முழுசாக புரிய வரும். அந்த தனிமை உங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும். நீங்கள் உங்களை எப்படி நடத்துகிறீங்களோ அப்படித்தான் இந்த உலகமும் உங்களை நடத்தும் அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மையை நீங்கள் இப்போ உணர ஆரம்பிப்பீங்க. இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த நல்ல உடைகளை உடுத்தணுமா, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடணுமானா கூட அதுக்கு அவங்க கூட இருக்கணும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சதை நீங்களே வாங்கிக்கிறது, உங்களை நீங்களே ரொம்ப அழகாக கவனிச்சிக்கிறதுன்னு உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும். நீங்கள் உங்கள் மேலே பார்க்குற இந்த அக்கறையை பார்த்துட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்க கூட உங்ககிட்ட ரொம்ப மரியாதையாக நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. இவங்களை இனிமேல் அவ்வளவு சுலபமாக ஏமாற்றிட முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லார் மனசுலையும் ரொம்ப ஆழமாக பதியும். பிரபஞ்சம் எப்பவுமே நாம் என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் நமக்கு திருப்பி கொடுக்கும். எவ்வளவு நாளாக ஒருத்தர் நம்மளை விட்டு போயிட்டாங்களே, நம்மளை ஏமாத்திட்டாங்களேன்னு அழுதுகிட்டு ஒரு எதிர்மறையான எண்ணத்தோடையே இருந்தீங்க. அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பல நல்ல விஷயங்கள் கூட தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த வழிகளில் இருந்து நீங்கள் வெளியே வந்து என்னால் எதையும் சாதிக்க முடியும், என் சந்தோஷம் என் கையில் தான் இருக்குன்னு நீங்கள் நம்ப ஆரம்பிக்கும்போது உங்களை சுற்றி ஒரு பெரிய நேர்மறையான அதிர்வலை உருவாகிடும். இந்த அதிர்வலை உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் நிம்மதியையும் உண்மையான மனிதர்களையும் ஒரு காந்தம் மாதிரி உங்ககிட்ட இழுத்துக்கிட்டு வரும். நீங்கள் எதிர்பாராத பல நல்ல ஆச்சரியங்கள் உங்கள் கதவை தட்ட ஆரம்பிக்கும். ஒருத்தரோட ஒரு சின்ன வார்த்தைக்காகவோ இல்லை அவங்க பேசாத ஒரு மௌனத்துக்காகவோ உங்கள் மொத்த நாளும் இருண்டு போன காலம் எல்லாம் இப்போ மலையேறி போயிடுச்சு. முன்னாடியெல்லாம் அவங்க உங்ககிட்ட சரியாக பேசலைன்னா அன்னைக்கு முழுசும் உங்களுக்கு சாப்பிட தோணாது. வீட்டில் யார் என்ன கேட்டாலும் எரிஞ்சு விழுவீங்க. உங்கள் சந்தோஷத்தோட சாவி முழுக்க முழுக்க அவங்க கையில் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த சாவியை நீங்கள் உங்கள் கைக்கு மாற்றிட்டீங்க. இனிமேல் உங்களை யார் சந்தோஷப்படுத்தணும், யார் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணுவீங்க. ஒருத்தர் உங்ககிட்ட பேசலைன்னா சரி, அவங்களுக்கு அவ்வளவுதான் நேரம் இருக்கு போலன்னு ரொம்ப இயல்பாக கடந்து போகிற ஒரு அசாத்தியமான பக்குவம் உங்களுக்கு வந்துடும். இந்த மனநிலை உங்களுக்கு ஒரு பெரிய மன அமைதியை நிரந்தரமாக கொடுக்கும். இப்போ நீங்கள் எவ்வளவு உறுதியாக சந்தோஷமாக இருக்கிறதை பார்த்துட்டு உங்களை விட்டு போன அந்த நபருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சி உருவாகும். அவங்க ஏதாவது ஒரு வழியில் உங்களை மறுபடியும் தொடர்பு கொள்ள முயற்சி செய்யலாம். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி சும்மா எப்படி இருக்குன்னு விசாரிக்கலாம். இல்லைன்னா வேறு யாராவது மூலமாக உங்ககிட்ட பேச தூது விடலாம். இதெல்லாம் உங்களை உண்மையாகவே தேடி வர்ற பாசம் கிடையாது. நீங்கள் நிஜமாகவே அவங்களை விட்டு விலகிட்டீங்களா, இல்லை சும்மா கோபத்தில் நடிக்கிறீங்களோன்னு உங்களை சோதித்து பார்க்கறதுக்கான ஒரு தந்திரம் மட்டும்தான். அந்த ஒரு சின்ன வார்த்தையில் நீங்கள் மறுபடியும் உருகி போய் பழையபடி அவங்க பின்னாடி போயிடுவீங்கன்னு அவங்க ரொம்பவே தப்பு கணக்கு போடுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் காட்ட போகிற அந்த அலட்சியம்தான் அவங்களுக்கு கிடைக்க போகிற மிகப்பெரிய பதிலடி. நீங்கள் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அவங்களை கடந்து போகும்போது அவங்க தங்களோட உண்மையான இடத்தை ரொம்ப நல்லா புரிஞ்சுப்பாங்க. பொதுவாக கடக ராசிக்காரங்களை ஒரு தண்ணிக்கு ஒப்பா சொல்லுவாங்க. தண்ணி எந்த பாத்திரத்தில் இருக்கோ அந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கும். அதே மாதிரி தான் நீங்களும். யார் உங்ககிட்ட அன்பாக பழகினாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் குணத்தை மாற்றிக்கிட்டு அவங்களை சந்தோஷப்படுத்தவே உழைப்பீங்க. ஆனால் அதே தண்ணி எல்லை மீறி போகும்போது ஒரு பெரிய சுனாமியாக மாறி எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அடித்து தூக்கிட்டு போயிடும். இப்போது உங்கள் வாழ்க்கையில் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. உங்களோட பொறுமையை அவங்க ஒரு பெரிய பலவீனமாக நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் இப்போ உங்கள் உண்மையான சக்தி என்ன அப்படிங்கிறதை நீங்கள் உணர ஆரம்பிச்சிட்டிங்க. இனிமேல் உங்கள் விருப்பம் இல்லாமல் யாராலையும் கொஞ்சம் கூட அசைக்க முடியாது.
உங்கள் அமைதிக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய புயல் உருவாகி இருக்கு அப்படிங்கிறது இப்போ உங்களை காயப்படுத்தினவங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரிய வரும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்குள்ள இன்னொரு சிந்தனை வரலாம். ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு தகுதி இல்லாத ஒருத்தருக்காக நாம் இத்தனை வருஷத்தை வீணாக்கிட்டோமே, நம்ம காலம், நம்ம சந்தோஷம், நம்ம நிம்மதி எல்லாத்தையும் இப்படி குப்பையில் போட்டோமேன்னு நினச்சி உங்கள் மனசு அப்பப்போ ரொம்பவே வருத்தப்படும். ஆனால் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும்போது நீங்கள் ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க. இயற்கை உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கத்தான் அந்த நேரத்தை எடுத்துருச்சு. வீணாகி போன அந்த காலத்தை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா நீங்கள் இழந்த அந்த ஒவ்வொரு நாளுக்கும் சேர்த்து இனி வரப்போகிற காலங்களில் இயற்கை உங்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷத்தை கண்டிப்பாக திருப்பி கொடுக்கும். இதுவரைக்கும் நீங்கள் இழந்த அத்தனை விஷயங்களும் பல மடங்காக உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. அதனால் கடந்த காலத்தை நினைச்சு கவலைப்படுறதை விட்டுட்டு உங்கள் எதிர்காலத்தை எவ்வளவு அழகாக மாற்றலாம்னு மட்டும் யோசிக்க ஆரம்பிங்க. உங்களோட இந்த புதிய பயணம் ஒரு மிகப்பெரிய மலை உச்சிக்கு போகிற மாதிரியான ஒரு உணர்வை உங்களுக்கு கொடுக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் போக போக அந்த பயணம் உங்களுக்கு ரொம்பவே பழகிடும். நீங்கள் மலை உச்சி அடைஞ்சதும் அங்கே இருந்து கீழே நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது நம்ம ஏன் அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக எல்லாம் அவ்வளவு தூரம் கவலைப்பட்டோம்னு உங்களுக்கே ஒரு பெரிய சிரிப்பு வரும். அந்த அளவுக்கு உங்கள் மனப்பக்குவம் ரொம்பவே உயர்ந்த ஒரு இடத்துக்கு போயிடும். இந்த உலகத்தில் எல்லாமே ஒரு அனுபவம்தான். எதையும் நம்மால் நிரந்தரமாக பிடிச்சு வைக்க முடியாது. அப்படிங்கிற ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவத்தை நீங்கள் இந்த பிரிவு மூலமாக முழுமையாக கற்றுப்பீங்க. இந்த புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா இந்த பிரபஞ்சத்தில் உங்களை அசைச்சிக்க ஆளே கிடையாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் இப்போ உணர ஆரம்பிப்பீங்க. எவ்வளவு நாள் ரொம்ப குறைவான ஒரு அன்பை, அதாவது அவங்க எப்போவாவது உங்ககிட்ட காட்டுற அந்த சின்ன கருணையைத்தான் உண்மையான காதல் அல்லது பாசம்னு நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்க. அவங்க உங்களுக்காக கொடுக்கிற அந்த ரொம்ப குறைவான நேரத்துக்காகவும் அன்புக்காகவும் உங்கள் சுயமரியாதையை மொத்தமாக அடகு வச்சுருந்தீங்க. ஆனால் இப்போ அந்த நிலைமை முழுசாக மாறிடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு உண்மையான பாசம் கிடைக்கணும், உங்கள் தகுதி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிய ஆரம்பிக்கும். இனிமேல் உங்களை யாராவது அரைகுறையாக நேசித்தா அதை நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டீங்க. எனக்கு முழுமையான அன்பு கிடைச்சா மட்டும்தான் நான் ஏற்றுப்பேன், இல்லைன்னா நான் பாட்டுக்கு என் வழியில் தனியாக கெத்தா வாழ்ந்துட்டு போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு கம்பீரம் உங்கள் பேச்சிலையும் சரி உங்கள் நடவடிக்கையிலையும் சரி ரொம்ப அப்பட்டமாக தெரிய ஆரம்பிக்கும். கடகராசியின் அதிபதியான சந்திரன் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து முழு வெளிச்சத்தை கொடுக்குமோ அதே மாதிரி தான் இப்போ உங்கள் வாழ்க்கையும் மாறப்போகுது. இத்தனை நாளாக உங்களை சுற்றி இருந்த அந்த இருட்டு மொத்தமாக விலகி ஒரு முழு நிலவாக நீங்கள் பிரகாசிக்க போகிறீங்க. இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்த வழிகள் எல்லாம் முடிஞ்சு போய் இனிமேல் வரப்போகிற நாட்கள் உங்களுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்க போகுது. உங்களை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும். ஏன்னா உங்கள் மனசு இப்போ எந்த ஒரு சலனமும் இல்லாமல் ரொம்ப தெளிவாக இருக்குது. மனசு எப்போ தெளிவாக இருக்கோ அப்போ நாம் எடுக்கிற எந்த ஒரு முடிவும் கண்டிப்பாக வெற்றியில் தான் போய் முடியும். உங்கள் வாழ்க்கையோட கடிவாளத்தை இப்போ நீங்கள் உங்கள் கையில் ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதை நீங்கள் நழுவ விட மாட்டீங்க. இப்போது உங்கள் சிந்தனை எல்லாமே உங்களோட வளர்ச்சியை நோக்கியே இருக்கும். நாம் அடுத்து என்ன செய்யணும், நம்ம குடும்பத்தை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும், நம்மளோட திறமைகளை எப்படி வெளியுலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் உங்கள் மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கும். முன்னாடியெல்லாம் தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு உங்கள் நேரத்தையும் சக்தியும் வீணாக்கின நீங்கள் இப்போ ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரொம்ப பயனுள்ளதாக மாற்ற ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருந்த அந்த ஒரு அசாத்தியமான உழைப்பாளி இப்போது முழுமையாக விழித்து கொள்ள போகிற நேரம் இது. நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கை வைக்கிற அத்தனை காரியங்களும் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடி தரப்போகுது. உங்களை ஏளனமாக பார்த்தவங்க எல்லாம் இவங்க எப்படி இவ்வளவு பெரிய ஆளானாங்கன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் வளர்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகுது. இந்த ஒரு மனநிலைக்கு நீங்கள் வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கீங்க, நிறைய கண்ணீர் சிந்தியிருப்பீங்க. ஆனால் அந்த கஷ்டத்துக்கு எல்லாம் இப்போ ஒரு பெரிய பலன் கிடைக்க போகுது.
இயற்கை எப்போதுமே ஒருத்தரை காரணம் இல்லாமல் கஷ்டப்படுத்தாது. உங்களை இவ்வளவு தூரம் புடம் போட்ட தங்கம் மாதிரி காய்ச்சி எடுத்ததுக்கு காரணமே உங்களை ஒரு பெரிய உயரத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கத்தான். அந்த உயரம் என்ன, அங்கே இருந்து உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் இனிமேல் அனுபவபூர்வமாக உணரப் போகிறீங்க. உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியும் உங்கள் உதட்டில் ஒரு உண்மையான புன்னகையும் இனிமேல் நிரந்தரமாக குடியிருக்க போகுது. யாரோட உதவியும் இல்லாமல், யாரோட ஆதரவும் இல்லாமல் உங்களால் தனித்து நிற்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் செயல்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு ரொம்ப ஆணித்தரமாக நிரூபித்து காட்ட போகிறீங்க. கடைசியாக ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் மனசில் ரொம்ப ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. கடக ராசிக்காரங்க, நீங்கள் எப்போதுமே மற்றவங்களுக்கு கொடுக்குற அந்த உண்மையான அன்பை இனிமேல் உங்களுக்கு நீங்களே கொடுக்க ஆரம்பிங்க. உங்களை காயப்படுத்தினவங்களுக்கு நீங்கள் கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை, நீங்கள் அவங்க இல்லாமல் எவ்வளவு சந்தோஷமாக எவ்வளவு வளர்ந்து நிற்கிறீங்க அப்படிங்கிறத அவங்க கண்ணு முன்னாடி வாழ்ந்து காட்டுறது மட்டும்தான். அது தவிர அவங்களை பழிவாங்கணும், அவங்களை கஷ்டப்படுத்தணும்னு எந்த ஒரு எண்ணத்தையும் உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வராதீங்க. ஏன்னா நீங்கள் இயல்பாகவே ரொம்ப நல்லவங்க. உங்கள் மனசில் எப்பவும் எந்த வஞ்சகமும் இருக்காது. அந்த நல்ல குணம்தான் இவ்வளவு பெரிய வழிகளில் இருந்து உங்களை காப்பாற்றி இப்போ ஒரு புது மனுஷனாக வெளியில் கொண்டு வந்திருக்கு. இனிமேல் உங்களை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக, உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடித்தர்ற ஒரு விஷயமாக தான் அமையும். இந்த 18 நாட்கள் அப்படிங்கிறது வெறும் காலம் கிடையாது. இது உங்கள் வாழ்க்கையை மாற்றி எழுதப் போகிற ஒரு அற்புதமான நேரம். நீங்கள் இது நாள் வரைக்கும் சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும், நீங்கள் பட்ட ஒவ்வொரு அவமானத்துக்கும் பிரபஞ்சம் உங்களுக்கு வட்டியும் முதலுமா பெரிய பெரிய சந்தோஷங்களை திருப்பி தரப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் எந்த ஒரு சோகத்துக்கும் இடமே இல்லை. உங்களை உண்மையாக நேசிக்கிற, உங்கள் அருமையை முழுசாக புரிஞ்சிக்கிற மனிதர்கள் மட்டும்தான் இனிமேல் உங்கள் கூட பயணிக்க போகிறாங்க. எவ்வளவு நாள் நீங்கள் இருட்டில் தவிச்சது போதும். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வெளிச்சம்தான். உங்கள் தைரியமும் உங்கள் தன்னம்பிக்கையும் தான் இனிமேல் உங்களை வழி நடத்த போகுது. உங்களை நீங்களே முழுசாக நம்புங்க. உங்கள் உள்ளுணர்வுக்கு மதிப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை நோக்கி இப்போ பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பதிவில் நான் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையோட ரொம்ப நெருக்கமாக பொருந்தி போகும்னு நான் முழுசாக நம்புகிறேன். இந்த வழிகளில் இருந்து வெளியே வந்து உங்களை நீங்களே எவ்வளவு தூரம் செதுக்கி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத உங்கள் மனசாட்சிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உங்களுடைய இந்த புது வாழ்க்கைக்கும் உங்கள் எதிர்கால கனவுகள் எல்லாமே நினைவாகிறதுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்கள் சிரிப்பை மட்டும் விட்டு கொடுக்காதீங்க. நீங்கள் சிரிக்கிற அந்த சிரிப்பில் தான் உங்கள் மொத்த அழகும் உங்கள் மொத்த வெற்றியும் அடங்கி இருக்கு. உங்களை சுற்றி எப்பவும் ஒரு நல்ல நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சரித்திரமாக மாறப்போகுது. உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த அழகான புது வாழ்க்கையை முழு மனசோட வரவேற்க தயாராகுங்க. எல்லாமே இனிமேல் நல்லதாகவே நடக்கும். இந்த 18 நாட்களுக்குள் நடக்கப் போகும் நல்ல விஷயங்கள் எந்த தடையும் இல்லாமல் உங்களை வந்து சேர ஒரு சிறிய பரிகாரம் சொல்கிறேன். கடக ராசியின் அதிபதியான சந்திர பகவானுக்கும் அம்பாளுக்கும் திங்கட்கிழமைகளில் விரதம் இருந்து வழிபடுவது மிகவும் சிறப்பு. அருகில் உள்ள சிவன் அல்லது அம்மன் கோவிலுக்கு சென்று அம்பாளுக்கு மல்லிகை பூ சாற்றி நெய் தீபம் ஏற்றி மனதார வேண்டிக்கோங்க. பௌர்ணமி அன்று அம்மன் தரிசனம் செய்வதும், ஏழைகளுக்கு தயிர் சாதம் தானமாக வழங்குவதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி மிகப்பெரிய சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி, வணக்கம்.